ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நாம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா எஸ்பி ரிசார்ட் கன்னியாகுமரி அந்த பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கோம். இது திருநெல்வேலியில இருந்து கன்னியாகுமரி பைபாஸ்ல நாம இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன். கிட்டத்தட்ட 15 வருஷமா நாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் லெவல்ல இருந்தே நாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னதான் மேரேஜ் ஆகி வேற வேற லைஃப் ஜாப்னு இருந்தாலும் வருஷத்துக்கு ஒன் டைம் ஏதாச்சும் ஒரு டூரிஸ்ட் பிளேசஸ் போறது எங்களோட யூஸ்வலான ஒரு வழக்கம். இந்த டைம் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு ரிசார்ட்க்கு போறோம். இது ஒரு மே மந்த், ஒரு சரியான சம்மர் டைம். பட் அந்த நேரத்துல திருநெல்வேலி கன்னியாகுமரி பிளேஸ்ல அது சரியான மழை, நல்ல கிளைமேட் அப்படிங்கும்போது சரி ஒன் டே அப்படி கிளம்பலாம் அப்படின்னுட்டு ஒரு வியாழக்கிழமை சாயங்காலமா இங்க போயிட்டு இருக்கோம். நாம நாகர்கோயில் அந்த பைபாஸ்க்கே போக வேண்டிய தேவையில்லை. அதுக்கு முன்னாலே அந்த காவல் கிணறு அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த ஆரல்வாய் மூலியம் செக் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போயிட்டாலே அந்த காந்தி சிலை வரும்னு நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் நம்ம அதுல ரைட் எடுத்து நம்ம போனோம் அப்படின்னாலே எஸ்பி ரிசார்ட்னு மெயின்ல இருக்கும். அதுல இருந்து நம்ம உள்ள வரணும். ரூம்க்கு செக்இன் பண்ணிட்டு போன உடனே ஸ்விம்மிங் பூல்ல போய் சரியான விளையாட்டு, அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு, டான்ஸ், அது இதுன்னு நைட்டு ஃபுல்லா செம என்ஜாய் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு அடுத்த நாள் காலையில சும்மா அப்படியே அந்த ரிசார்ட்டை சுத்தி பார்த்தோம். இது ஒரு ஃப்ரைடே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாங்க மட்டும்தான் அந்த ரிசார்ட்ல, அவ்வளோ பெரிய ரிசார்ட்லயே இருந்தோம். பட் ரிசார்ட் ரொம்ப ரொம்ப பெருசு. அங்கேயே கேண்டீன் இருக்கு. ஸோ நமக்கு தேவையான என்னென்ன ஃபுட்டு சொல்றோமோ அதை அவங்களே செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஸோ இதுல ரெண்டு டைப்பா ரூம் இருக்கு. டீலக்ஸ் பிளாக்ல உங்களுக்கு லிஃப்ட்டுமே இருக்கிறதுனால அந்த பெரியவங்க வந்தா ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பேசியஸான பார்க் இருக்கு. ரொம்ப கப்புலா வந்தாலும் சரி, ஃபேமிலியா வந்தாலும் சரி, ரொம்ப சேஃப்டியாகவும் அதே நேரத்தில் நல்லா விளையாடுறதுக்கு ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சரியான பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு மார்க்கெட்டிங்லாம் இல்லை, இட்ஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒன் டே உள்ளே உங்களுக்கு பிளே கிரவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது ரொம்ப சரியான லொக்கேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இந்த ரிசார்ட்டே ஒரு அடர்ந்த மலைக்கு கீழே தான். ஸோ அதனால சரியான லொக்கேஷன். இது ஒரு ரிசார்ட்டோட மாடியில இருந்து நாங்க எடுத்த வியூ. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அந்த கன்னியாகுமரி நாகர்கோயிலோட செழிப்பை நம்மளால பார்க்க முடியும். இதுல ரொம்ப முக்கியமான ஹைலைட்டே இந்த ஸ்விம்மிங் பூல் தான். நல்ல ஸ்பேசியஸா இருந்தது. பெரியவங்க ஏறி இறங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் தண்ணியில ஓவர் குளோரின் இருந்தது. அவ்வளோவா கிளீன் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. இட்ஸ் மை ஓன் பர்சனல் வியூ. ஏன்னா என்னோட யூனிவர்சிட்டியில ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது. இங்க குழந்தைகளுக்காகவே செப்பரேட்டா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தது. ஸோ இது ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லாவே பிடிக்கும். நாங்க குளிக்கும் போது பகல்லையும் குளிச்சோம். குளிக்கும் போது நல்ல மழை. மலையில குளிக்கிறது, நல்லா விளையாடிட்டு இருக்கிறது ஒரு சரியான அனுபவம் அப்படின்னே சொல்லலாம். மறக்கவே முடியாது. ஒரு என்டே ரிசார்ட் ரொம்ப ஃப்ரீ, நாங்க மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த ஃபீலே வேற மாதிரி இருந்தது. ஈவன் நீங்க எங்களோட முன்னாள் வீடியோல கூட பார்த்துருப்பீங்க. என் ஒய்ஃபோட நான் கூடாரம் அந்த மூணார் போயிருப்பேன். ஸோ பட் அங்க ஃபேமிலிஸ் நிறைய இருந்தாங்க அப்படிங்கிறதுனால எங்களால அங்க அந்த டான்ஸ், மியூசிக் டான்ஸோ, கேம்ப் ஃபயரோ எதையுமே எங்களால அனுபவிக்க முடியல. இதுதான் எல்லா ரிசார்ட்லயுமே இருக்கிற பிரச்சனை. ஸோ நம்ம ஒரு வீக் டேஸ்ல போயிட்டோம்னா ரிசார்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நாம தான் இதை ரொம்ப ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். பட் நம்ம வீக் எண்ட்ல போனோம் அப்படின்னா நிறைய பீப்புள் இருப்பாங்க அப்படிங்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஆம்யூனிட்டிஸை நம்ம யூஸ் பண்ண முடியாத லெவல் நமக்கு வரும். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க. பேச்சுலர்ஸா போனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்க, ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்க. நாங்க போனதுக்கு முந்தின நாள் நைட்டு கூட ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்களையுமே ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப சேஃபா தான் இருந்தாங்க. ஸோ இதுதான் எங்களோட டீம் கேங். ஸோ அதுக்கப்புறம் நாங்க ரிசார்ட்ல இருந்து ஒரு ஐ திங்க் ஒரு 4 PM கிட்ட கிளம்பணும். நம்ம இங்க அந்த 12 to 12 அதெல்லாம் கிடையாது. நம்ம எப்போ செக்இன் பண்றோமோ அப்போ இருந்து அடுத்த நாள் டைம்க்கு நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். நாங்க நைட் தான் பண்ணோம். பட் எங்களுக்கு அந்த நேரம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னுட்டு நாங்க ஒரு ஐடியா யோசிச்சிருந்தது அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். இந்த எஸ்பி ரிசார்ட் போற ரூட்டை நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதனால மழை பெஞ்சிருந்த நேரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரோடு ரொம்ப சரியா இல்லாம இருந்தது.
ஒரு சின்ன பாலம் இருக்கு. அந்த பாலத்தை தாண்டி தான் இந்த நம்ம மெயின் ரோட்டுக்கு நம்ம போக முடியும். அந்த போற வழியுமே ரொம்ப கிரீனா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சின்னதா ஸ்லோப்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் வண்டியில வரும்போது கொஞ்சம் நீங்க பார்த்து பார்த்து தான் ஏறணும் இறங்கணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, மெயின் ரோட்ல நம்ம வரும்போதே எஸ்பி ரிசார்ட் போறதுக்கான உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். நம்ம நம்ம வந்து ஆக்சுவலா வந்து அந்த லெஃப்ட்ல வருவோம். எஸ், அதுக்கப்புறம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு நாகர்கோயிலோட இன்டீரியர் பிளேசஸ் எல்லாம் டச் பண்ணி நாங்க வந்து லெமூர் பீச்சுக்கு போயிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. நாகர்கோயில் கன்னியாகுமரியோட செழிப்பை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுல வந்து என்னோட பிடிச்ச பிளேஸ்ல வந்து கன்னியாகுமரி, நாகர்கோயில் உண்டு. இதுதான் லெமூர் பீச் போகக்கூடிய ரூட்டு. தென்னை மரங்களுக்குள்ள ரொம்பவே பார்க்கவே அழகா இருந்தது. ஆக்சுவலா நாங்க போனதுக்கு ஒரு 1 வீக் முன்னாலதான் வந்து இங்க கொஞ்சம் பசங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அது எங்களுக்கு தெரியாம நாங்க இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டோம். அதனால யாரையுமே உள்ள அலோவ் பண்ணல. அது எங்களுக்கு இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்ததுல ஒரு பெரிய ஏமாற்றம் தான். பட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். இட்ஸ் ஓகே. அப்போ தென் நாங்க திரும்ப திருநெல்வேலிக்கே கிளம்பிட்டோம். அவ்வளோதான். ஒரு 1 டே தான். ஒரு நல்ல ஒரு ரிசார்ட்ல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 1 இயர்க்கு அப்புறம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப மனநிறைவா இருந்தது. ஸோ நாங்கள் அகைன் திருநெல்வேலி கிளம்பி வந்துட்டோம். ஸோ இதில் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து 15,000 ஆச்சு. அகாமடேஷன், டிராவல், ஃபுட்டு, ரிசார்ட் எல்லாமே. ஒரு 6 பேருக்கு 15,000 அப்படிங்கிறது ரொம்ப நாமினல். ஃபுட்டு சொல்லியே ஆகணும். ரொம்ப டேஸ்டாக இருந்தாலும் ரொம்ப நாமினல் ப்ரைஸ் தான். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.